பகுதி நேர ஊழிய அழைப்பு, ஆங்கிலத்தில் லே லீடர்ஸ் மினிஸ்ட்ரி காலிங். லே லீடர்ஸ் மினிஸ்ட்ரி காலிங். என்னமோ தெரியல, ஆண்டவர் கொடுத்த வசனங்களை வைத்து தியானித்து ஜபித்து கொண்டிருந்த போது ஏதோ இந்த தலைப்பு எனக்கு அப்படி பரலோகத்திலிருந்து டப்புன்னு விழுந்தது மாதிரி இருந்தது. அதை எப்படி சொல்ல அப்படின்னே தெரியல. கற்றுக் கொடுத்த வசனங்களை தியானித்து அப்படியே ஜபித்து இந்த காரியங்களை யோசித்து ஜபித்து கொண்டு அந்த நேரத்தில் அப்படியே இந்த ஹெட்டிங் அப்படியே விழுந்தது மாதிரி இருந்தது. லே லீடர்ஸ் மினிஸ்ட்ரி காலிங் அல்லது பகுதி நேர ஊழிய அழைப்பு. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த தலைப்பே ஒரு ரேமா வார்த்தையாக இருதயங்களுக்குள்ளாக கடந்து வருவதாக, இந்த தலைப்பே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக நம்முடைய இருதயத்திற்குள்ளால அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆவதாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஜெபித்தேன். பகுதி நேர ஊழிய அழைப்பு, இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீச்சிங் மாதிரி இருக்காது, பிரசங்கம் மாதிரி இருக்காது. நீங்க வசனங்களை பார்த்து அறியத்தக்கதாக இருக்கும். நீங்க வசனங்களை பார்த்து ஓ இப்படி இருக்குதோ என்று சொல்லி நீங்களாகவே அறியக்கூடிய வகையில் இன்றைக்கு நாம் பகுதி நேர ஊழிய அழைப்பு அதை பற்றி ஒரு 5 வித்தியாசமான கோணங்களில் வேத புஸ்தகத்தை மையமாக வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதல் கோணம் அல்லது முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பகுதி நேர ஊழிய அழைப்பு என்று சொல்லுவது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. திரும்பவுமா சொல்றேன், இந்த பகுதி நேர ஊழிய அழைப்பு என்று சொல்லுவது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஏதோ சபை சரித்திரத்தில் ஊழியங்களிலே அங்கங்கே தேவைகள் ஏற்படும் போது மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு காரியம் இது கிடையாது. ஏனென்றால் தேவன் ஏற்படுத்தாம ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், தேவன் ஏற்படுத்தாம ஒருத்தர் போய் என்ன பண்றாரு, ஒரு சின்ன அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை கொஞ்சம் இப்படி தூக்குறாரு. அவர் என்ன பண்றார், தேவ சமூகத்தில் கீழே விழுந்து விடுகிறார். அப்ப தேவன் ஏற்படுத்தாம ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்ப இந்த பகுதி நேர ஊழிய அழைப்பு என்று சொல்லுவது அது பரிசுத்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிக்கலாம். ஒருவேளை நம்ம படிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பின் கீழே நாம படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்ற ஜெபத்தோடு நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிக்கலாம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படுவதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னீர் வரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, சபை வளரும் போது, அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது என்ன நடக்குது அப்படின்னா, தேவைகள் அதிகமாக இருந்தது. ஆவிக்குரிய தேவைகள் மட்டுமல்ல, சபையில் வரக்கூடியவர்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள், மற்ற தேவைகள், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லும்போது ஆவி ஆத்துமா சரீரம், அப்படிதானே? ஆவி ஆத்துமா சரீரம். 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம படிக்கும்போது கர்த்தருடைய வருகை இருக்கும்போது ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் முற்றும் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படிதான் பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு முழுமையான நபராக பார்க்கிறார். ஆவி ஆத்துமா சரீரம், ஆவிக்குரிய தேவைகள் உண்டு, ஆத்துமாவுக்குரிய தேவைகள் உண்டு, சரீரத்திற்குரிய தேவைகள் உண்டு.
அப்ப அதே மாதிரி ஒரு சபை என்று நம்ம கூடி வரும்போது ஆவிக்குரிய தேவைகள் உண்டு, ஆத்துமா ரீதியான தேவைகள் உண்டு, உறவு ரீதியான தேவைகள் உண்டு, சரீர பிரகாரமான தேவைகள் உண்டு. எல்லாரும் இயேசுவின் இடத்துல வசனத்தை கேட்பதற்காக ஓடோடி வந்தாங்க. அப்ப இயேசு அவர்களுடைய ஆத்தும தாகத்தை மட்டும் பார்க்கல, அப்படிதானே? இயேசு எதையும் பார்த்தாரு. ஐயோ, இவங்க இவ்வளவு நாளா வந்து என்னுடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களே, இவங்க பசியோட என்ன பண்ண முடியாது, நான் அனுப்ப முடியாதே, இவங்களை நான் பசியோடு அனுப்ப முடியாதே. அப்போ சில நேரத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிடுவோம். ஸ்பிரிச்சுவலைஸ்னா என்ன? எப்பாடா அவன் சாப்பிட்டானோ என்னவோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான்ல அது போதும், ரைட்? சாப்பிட்டாங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்கல்ல அது போதும். இயேசுடைய வாழ்க்கையில அவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லா தேவைகளையுமே அவர் ஆவிக்குரிய விதமாக தான் பார்க்கிறார். ஏனென்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையுமே பரிசுத்தமாக்குவதற்காக ஆவியானவர் இன்றைக்கு சபையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சரீர பிரகாரமான தேவை அந்த இடத்துல வருகிறது. பந்தி விசாரிப்பு நடக்கிறது. அங்க அவர்களுக்குள்ளால கொஞ்சம் பிரச்சனைகள் வருகிறது. எங்களை சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள கவனிக்கிறாங்க, இவங்கள கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் அப்போஸ்தலர்கள்ட்ட கொண்டு வராங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நாங்க பண்ணலாம், ஒவ்வொருக்கிட்டையும் வந்து 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி வைக்கலாம். அவர்கள் நினைத்த காரியம் என்ன? அதை நாங்களே செய்யாம உங்களுக்குள்ளால ஒரு 7 பேரை தெரிந்தெடுத்து இப்படிப்பட்ட ஊழியங்களை அதிகமாக செய்யுங்க. நாங்க ஜெபிப்பதற்கும் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகமான நேரங்களை, அதுக்குன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் சொல்லுவதை நான் திரும்ப உங்களுக்காக சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நாங்க போஷிக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்காக நல்லா படிச்சவங்கள ஒரு 7 பேரை ஏற்படுத்திடுங்க, அல்லது நல்ல பலவான்களா இருக்கக்கூடிய ஒரு 7 பேரை ஏற்படுத்திடுங்க. அப்படி சொன்னாங்களா? இல்ல, சொல்லல. அதற்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை நாங்க நியமிக்கிறோம் சொன்னாங்களா? உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அங்க அப்போஸ்தலர்களுடைய உத்தரவாதமும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஜனங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் இருக்குது, ரைட்? ஸோ அந்த இடத்துல நீங்க ஏற்படுத்துங்க என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர்களால் பரிசுத்த ஆவியானவர் இந்த லே லீடர்ஸை உருவாக்குகிறார். அதனால தான் நான் இந்த இடத்துல சொன்னேன், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. பெந்தைகோஸ்து நாளில் சபை உருவானது. சபை பேதுருவினால உருவாகல, யாக்கோபுனால உருவாகல. யாருனால உருவாச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவர் கடந்து வந்தபோது சபை உருவானது. சபை உருவாகி அவர்கள் அப்படியே போய்கொண்டிருந்த போது அப்போஸ்தலர்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசி இந்த ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். பகுதி நேரமாக செயல்படக்கூடிய ஊழியர்களை நீங்க நியமிங்க என்று சொல்லி. அப்போ இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. செகண்ட் கிளாஸ் ஊழியம் கிடையாது. நிறைய நேரத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஊழியம், செய்தி கொடுக்கிறது, இந்த மாதிரி ஊழியங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஊழியம், இன்னொரு ஊழியம் செகண்ட் கிளாஸ் அல்லது கீழான கிரேட் ஆனது அப்படின்னு கிடையாது. எல்லாவற்றையுமே பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்தபடியே உதவிக்காரரும், பாருங்களேன், இங்கே ஒரு ஆட்களை பார்க்கிறோம். இவங்க யாரு? உதவிக்காரர்கள். இதுக்கு முன்னால எல்டர்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை துவக்கத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் அல்லது மூப்பர்கள் அவர்களை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து உதவியாளர்கள், உதவியாளர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த லே லீடர்ஸ் ஊழியம்
இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இதுல நமக்கு எந்த சந்தேகமுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சந்தேகங்கள் இருக்கும்போது தீர்மானங்கள் எடுக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், டீச்சிங் மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய வசனங்களுடைய ஆதாரத்தோடு நாம் இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஏனென்றால் செயல்படுவதற்காக ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஏற்கனவே 1ஆம் தேதி நம்ம கேட்டோம், அவர் தமது மந்தையை யுத்த குதிரைகளாக அவர் மாற்றுகிறார். அப்போ நாம் தீர்மானம் எடுக்காம நம்மை பைபாஸ் பண்ணி ஆவியானவர் என்ன பண்ண போறது இல்லை, செயல்பட போறது இல்லை. அப்ப நாம் சரியாக தீர்மானம் செய்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். அதனாலதான் இந்த வார்த்தைகளை நான் சுட்டி காட்டுகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஓகே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்லுகிறாரு, நீங்க என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல, நான் உங்களை என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். வசனம் சொல்லுது, நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றா, அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு டைட்டில் கிடையாது. டைட்டில் அப்படின்னா என்ன, பாஸ்டர், தலைவன், பாஸ்டர் அல்லது இந்த மாதிரிப்பட்ட டைட்டில் கிடையாது. அந்த டைட்டில் வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. ஆனா எல்லாரையுமே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, கனி கொடுக்கும்படியாக. அப்படி என்றால் ராஜ்யத்திற்காக கனி கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரையுமே ஏற்கனவே இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய சீஷர்களாகிய நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆங்கில பைபிள்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல தெரியுமா, ஆர்டெயின்டு சொல்லுவாங்க தெரியுமா. பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கிட்டாங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து ஆர்டெயின்டு பாஸ்டர், ரைட், இனி இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரைட். இவங்க வந்து ஆர்டெயின்டு பாஸ்டர் அல்லது ஒரு தியாலஜி பைபிள் காலேஜ் முடிக்கும் போது ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த டைட்டில் அவங்க செயல்படலாம். இவங்க ஒரு பாஸ்டர், இப்படி அவங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்தாபனத்திலிருந்து அவங்க செயல்படலாம், ரைட். அவங்க ஆர்டைன் பண்றாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஆர்டைன் பண்றாங்க. நீங்க இனி இப்படி செய்யலாம், நீங்க இனி ஞானஸ்நானம் கொடுக்கலாம், திருவிருந்து நீங்க கொடுக்கலாம், அல்லது நீங்க இன்னொரு இடத்துல போய் ஒரு சபை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அந்த ஸ்தாபனத்திலிருந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை அழைக்கிறது வந்து பிரதானமாக ஒரு டைட்டிலுக்காக, ஒரு தலைவன், ஒரு போதகர், அந்த டைட்டிலுக்காக ஆண்டவர் பிரதானமா நம்மளை அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை பிரதானமாக எதற்கு ஆர்டைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, எதற்கு தெரிந்து கொண்டார் என்றால், எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, எதற்கு கனி கொடுப்பதற்காக. எதற்கு கனி கொடுப்பதற்காக, யாருக்கு கனி கொடுப்பதற்காக, ராஜ்யத்திற்கு கனி கொடுக்கும்படியாக, ராஜ்யத்திற்காக கனி கொடுக்கும்படியாக. எத்தனை நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற ஆப்பிள் பழத்தை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன்? நானும் பசியா இருக்கிற 2 பேருக்கு ஆப்பிள் பழத்தை கொடுத்தா அதுன்னு சரியா இருக்கும், ரைட். எனக்கு கொடுங்க நான் சாப்பிட்றேன், ஆரஞ்சு பழம் கொடுங்க நான் சாப்பிட்றேன், ஆப்பிள் பழம் கொடுங்க நான் சாப்பிட்றேன், வாழைப்பழம் கொடுங்க நான் சாப்பிட்றேன், ஆனால் நான் மட்டும் யாருக்கும் கொடுத்துட மாட்டேன். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சுயநலமாக தானே இருக்கும் அது, இல்லையா? அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய பிரசன்னத்தின் கனிகளை, அவருடைய வார்த்தையின் மேன்மையை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய கிருபைகளை புசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் கொடுத்திருக்கிறார். சரியா? எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா எத்தனை நாளைக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை புசிப்பதற்காக மாத்திரம் நான் அவருக்கு முன்னால் இருக்கிறேன். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டினேஷன் என்ன அப்படின்னா, போய் கனி கொடுக்க கூடியது. Everybody is ordained to go and bear fruit. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் தவறான புரிதல் இருக்கும். ஊழியமா அது அவங்க எல்லாம் செய்யணும், இதுவா இது இவங்க எல்லாம் செய்யணும், ரைட். ஆனா வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை எல்லாரையுமே ஆர்டைன் பண்ணியிருக்கிறாரு கனி கொடுப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக. அப்போ
பகுதி நேர ஊழியம் என்று சொல்லுவது யோவான் 15:16 அது பகுதி நேரம்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பகுதி நேரத்தையும் தாண்டி ஒரு அன்றாட கிறிஸ்தவன் மேல ஆண்டவர் கொடுத்த ஒரு அங்கீகாரம், ஒரு அழைப்பு. ஆனா நான் பகுதி நேரம் என்ற ஊழியத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறதுனால அந்த வசனத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இப்ப நம்ம எல்லார் மேலையும் ஒரு அழைப்பு இருக்கிறது, எல்லாரையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம குறிப்பா அதுல பார்க்கிறோம், இந்த அழைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லாரும் சொல்லலாமா? இந்த அழைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. This calling is ordained by God. ஏதோ மனிதர்கள் உருவாக்குனது கிடையாது, ஊழியர்கள் உருவாக்குனது கிடையாது, தேவன் அங்கீகரித்து ஏற்படுத்தின ஒரு காரியம். இரண்டாவதாக பகுதி நேர ஊழியம் என்று பார்க்கும்போது தேவ வழிநடத்துதல் தேவை. தேவ வழிநடத்துதல் தேவை. இப்ப நம்ம ஒரு சில காரியங்களை அப்போஸ்தல நடபடிகளில் நான் பார்க்கும்போது சபையில் இருக்கக்கூடிய ஊழியங்களை மிக நுணுக்கமாக, அல்லது இந்த அழைப்பு, இந்த காரியங்களை எல்லாம் நம்ம மிக நுணுக்கமாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். தேவ வழிநடத்துதல் தேவை. ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்படுவதற்கு என்ன தேவை? நல்லா சொல்லுங்க. ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்படுவதற்கு என்ன தேவை? தேவ வழிநடத்துதல் தேவை. சுமார் ஒரு 100 தடவைக்கு மேல பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த பகுதியில் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத நேரத்தில், ரைட், இந்த பகுதியில் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எப்படி அவர்களுக்கு அழைப்பை கொடுத்தார் என்று சொல்லி. அன்னைக்கு இந்த இடத்துல கடைகள் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ராத்திரி நேரத்தில் மாடியில் நின்னீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லைட்டாக தான் இருக்கும். தியாகராஜ நகரே நகர் ஆஃப் லைட்ஸ் அப்படி சொல்லிக்கலாம், ஒளியின் பட்டணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தியாகராஜ நகர் என்ன இருக்கு, இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குது. கொரோனாக்கு அப்புறம் அவ்வளோ growth, எல்லாரும் இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த பகுதியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கும்போது அப்படி எதுவுமே கிடையாது. ஆவியானவருடைய சத்தம் மட்டும்தான் இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் மட்டும்தான் இருந்தது. அதை நிறைய தடவை பாஸ்டர் நம்மோடு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு டைரக்ஷன், கைடன்ஸ் மிக தேவை. அப்படி இல்லாம எந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, ஆரம்பிக்கவே முடியாது. நம்ம படிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த 2 வசனங்களை நம்ம படிக்கும்போது நம்ம ரொம்ப மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம், இவங்க ஊழியத்திற்காக அந்த இடத்துல வரல. ஆண்டவரே நான் உங்களுக்காக ஊழியம் செய்யணும், எங்களோடு ஏதாவது பேசுங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணல. இந்த சின்ன குழு அந்த இடத்துல வரல. பைபிள் அப்படிதானே போட்டிருக்குது. ஆண்டவரே ஒரு ஊழிய வழிநடத்துதலை தாங்க, எங்களுக்கு நாங்க ஆசையா இருக்கிறோம், ஒரு ஊழியத்தை தாங்க அப்படின்னு இவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தாங்களாங்க? இல்ல. அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா அவங்க ஊழிய நோக்கத்தோடு அந்த இடத்துல உட்காரல. அவங்க உட்கார்ந்த நோக்கம் என்ன? ஆண்டவரை உபவாசத்தோடு ஆராதித்து கொண்டிருந்தார்கள். they were ministering to the Lord. ஜனங்களுக்கு சேவை செய்வதற்காக பிரதானமாக அங்க உட்காரல, ஆண்டவருக்கு ஊழியங்களை செய்தாங்க, துதி பலிகளை செலுத்தினாங்க, ஆராதித்தாங்க. ஆனா உண்மையா ஆராதித்தாங்க. அந்த ஒரு நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொண்டு அவர்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, உங்க ஆராதனையில நான் பிரியப்படுகிறேன். அது இந்த இடத்துல எழுதப்படல. இதுல இருக்கிறதுல 2 பேரை, பவுலையும் பர்னபாசையும், நான் சொல்லக்கூடிய ஊழியத்தை செய்வதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரிச்சு விட்டுருங்க. இதுக்கு முன்னால இவங்க அந்த புறஜாதிகள் மத்தியில போகக்கூடிய ஊழியத்தை பத்தி நினைக்கவே இல்லை. இவங்க
எருசலேம் சபையே நினைக்கல, அந்தியோக்கா திருச்சபை ரொம்ப புதிய திருச்சபை. ஓகே, அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்ட சபை கிடையாது. ஆங்காங்கே சுற்றி திரிந்தவர்கள் அவங்க போய் வசனத்தை சொன்னது மூலமா அந்தியோக்கியா திருச்சபை உருவானது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊழியத்தை பத்தி இந்த இடத்துல நினைக்கல. அவங்க உண்மையாக ஆராதித்து கொண்டிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசி இந்த 2 பேர் அனுப்பு என்று சொல்லி ஒரு குறிப்பான அந்த வேர்ல்ட் மிஷன்ஸ், அதை உலகம் எங்கும் சுவிசேஷம் அறியப்படாத இடங்களுக்கு அந்த தலைப்பை கொடுத்து இவங்களை அனுப்பிவிட்டாரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் மிக தெளிவான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, சந்தேகமே இல்லாத ஒரு வழிநடத்துதல், ஒரு அழைப்பு கண்டிப்பாக தேவை. நார்த் இந்தியா பகுதியில் அந்த நாட்களில் 50 வருடங்களுக்கு முன்பதாக ஊழியத்திற்கு சென்ற ஒரு மிஷனரி லீடர் இந்த மாதிரி சொன்னார், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது வானத்திலேயே எழுதியிருந்ததாமா. என்ன பண்ணியிருந்தது? வானத்திலேயே எழுதியிருந்தது, அந்த பக்கத்துக்கு போ என்று சொல்லி. ரைட். அப்போ ஒரு ஊழியம் அல்லது ஒரு பெரிய அந்த ஊழியம் மிகப்பெரிய அளவில் ஆண்டவர் விரும்பக்கூடிய விதத்தில் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு வழிநடத்துதல் இல்லாமல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிநடத்துதல் இல்லாமல் போவது அது அது அவ்வளவு சரி கிடையாது, வேதத்திற்கு ஒத்த ஒரு காரியம் கிடையாது. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முழு நேர அழைப்பு கிடையாது, பகுதி நேர ஊழிய அழைப்பு. பவுலுடைய அழைப்பு இப்படி இருந்துச்சு. ஆனா பவுல் தீமோத்தேயுவை ஒரு உதவி ஊழியனாக அழைக்கும் போது பவுல் தீமோத்தேயு கிட்ட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்தாரா? நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1-3 வரை. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அந்த இடத்துல தீமோத்தேயு என்று சொல்லி ஒரு சீசன் இருந்தான். அப்போ தீமோத்தேயு மேல ஒரு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்பு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யோவான் 15-16 அப்படிதானே? எல்லாரும் போய் என்ன பண்ணணும்? கனி கொடுக்க வேண்டும். அது ஒரு சீஷனுடைய அழைப்பு. அப்போ இந்த இடத்துல தீமோத்தேயு ஒரு சீஷனா அந்த இடத்துல இருக்கிறாரு. சரியா? அடுத்த வசனத்தை படிங்க. அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்ற நம்பர் 1 அவன் ஒரு சீஷனா இருந்தான். நம்பர் 2 சுற்றி இருந்த வட்டாரத்துல தீமோத்தேயுக்கு என்ன இருந்தது? ஒரு நற்சாட்சி இருந்தது. 3ஆம் வசனம் படிங்க. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. இந்த விருப்பம் தீமோத்தேயுக்கு வந்துச்சா பவுலுக்கு வந்துச்சா? ரைட். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் கொடுக்கிறேன். இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதை ஒரு அடையாளமாக வைத்து நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ஃபுல்லா படிங்க. ஃபுல்லா படிச்சு இந்த உதவி ஊழியர்கள் எப்படி ஊழியங்களில் அவங்க சேர்ந்தாங்க என்பதை நீங்க படிக்குமாறு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு மாதிரியை தான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அப்போஸ்தலர் நடபடிகளில் நிருபங்களில் எப்படி ஊழியர்கள் சேர்க்கப்பட்டார்கள் நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஊழியத்தை அவருடைய கரங்களில் பவுல் கொடுத்திருக்கிறார். ஆனா தீமோத்தேயுவை உதவி ஊழியனாக பவுல் கூப்பிட்ட போது பவுல் சொல்லல, நீ ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி இரு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், அல்லது நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உன் பேரை சத்தமா சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணல, தீமோத்தேயு கிட்ட சொல்லல. சொன்னாரா சொல்லலையா? பைபிள்ல இருந்து தானே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, சொல்லல. அப்போ நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஊழியம் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது அவர் செயல்படக்கூடிய விதம் ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஊழியத்தோடு கூட இணைந்து நிற்கிறவர்கள், உதவி ஊழியத்தில் இருக்கிறவங்க, லே லீடர்ஸா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியா? ஒரு சில காரியங்களை சொல்லுவதற்கு நேரம் இல்லை, மேபி அடுத்த வாரங்களில் கூட சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல தீமோத்தேயுவை பவுல் பார்க்குறாரு. தீமோத்தேயுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஒரு அவைலபிளாக இருந்தது. அவைலபிள் அப்படின்னா என்ன? அவைலபிள் அப்படின்னா என்னது? நான் இருக்கிறேன்,
நான் இருக்கிறேன். இந்த மினிஸ்ட்ரி ட்ரைனிங் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுங்க எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ ஆரோன் அண்ணன் என்கிட்ட வந்து ஒரு காரியம் சொன்னாங்க. அவங்கள புகழ்கிறதுக்காக கிடையாது, ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய விதங்களை சொல்கிறதுக்கு தான். ஆரோன் அண்ணன் என்கிட்ட வந்து ஒரு காரியம் சொன்னாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் இருக்குது, ஃபுல்லாக நான் இங்கே இருப்பேன். அவங்க சொன்ன காரியத்தை தான் சொல்கிறேன். நான் அவைலபிள். நான் என்னது? அவைலபிள். அந்த ட்ரைனிங் நேரம் ஃபுல்லாக அவைலபிள். உங்களுக்கு டீ காப்பி வாங்கிட்டு வரதா இருக்கலாம், அல்லது சாப்பாடு வாங்கிட்டு வரதா இருக்கலாம், அல்லது ட்ரைனிங்க்கு முன்னால் அந்த போர்டு, அதுக்கப்புறம் செல்லத்துறை பிரதர் அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய காரியமாக இருக்கலாம். அவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்க 2 பேரும் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் அவைலபிள், நாங்கள் அவைலபிள். தீமோத்தேயு அதுதான் சொன்னார், நான் வந்து அவைலபிள். பவுல்கிட்ட சொல்கிறார், பவுல் உங்களுக்கு தேவன் வெளிப்பாடு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் அவைலபிள். அப்போ ஆரோன் அண்ணனை நான் அன்னைக்கு வாட்ச் பண்ணேன். நம்மெல்லாம் ட்ரைனிங்கில் இருக்கிறோம். அப்போ அவங்க வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் உள்ளால் வந்து உட்காருங்க, உள்ளால் உட்காந்தா கொஞ்சம் ஃபேன் காற்று இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத்தியான நேரம் தூக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருந்தாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தீமோத்தேயு கிட்ட பவுல் பார்த்தது ஒண்ணுதான், மற்ற காரியங்களையும் பார்த்துருப்பாரு. அவருக்கு ஒரு சாட்சி இருந்தது, இவன் நல்ல ஒரு சீஷனா இருக்கிறான், பார்த்துருப்பாரு. ஆனா டிமோத்தி வாஸ் அவைலபிள் டு டிராவல் வித் பால். பவுலோடு பயணங்களுக்கு செல்லுவதற்கு அவர் எப்படி இருந்தாரு? அவைலபிளா இருந்தார். நான் இருக்கிறேன், நான் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து நான் வருகிறேன் என்று he was available. அவைலபிள்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எதுக்கும் அவைலபிள் பா, என்ன செய்யறதுக்கும் அவைலபிள் ஒரு சிலர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஊழியம் நடக்கிற இடத்துல இல்லாம இருந்தோம்னா அது மற்றவங்களுக்கு தெரியுமா நீங்க அவைலபிள் அப்படின்ட்டு? ஒரு ஊழியம் இங்க நடக்குது, ஓகே, ஒரு ஊழியம் நடக்குது, நம்ம மனசுல சொல்றோம் நான் எதற்குமே அவைலபிள் அப்படின்னா, நீங்க அவைலபிள், நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஒரு ஊழியம் நடக்கிற இடமா இருக்கலாம், எதுவாவது இருக்கலாம், அந்த இடத்துல வந்து நின்று 4 காரியம் கேட்டு நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் மற்றவங்களுக்கு தெரியும் இவங்களும் இருக்கிறாங்க, இவங்களை இதில் கூட்டிட்டு போகலாம், இந்த காரியத்தை செய்யும்போது இவங்களை நம்ம என்ன பண்ணலாம், இவங்களையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஊழியர்களுக்கு எப்போதான் தெரியும்? கூட வந்து நின்னாதான் தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம மனசில் மட்டும் சொல்லிட்டு நான் எதற்கும் அவைலபிள் பா அப்படின்னு இருக்கும்போது தீமோத்தேயு மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஸோ அப்போ இந்த காரியங்களை எல்லாம் எப்படி ஊழியங்களை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார், உதவி ஊழியங்களை எப்படி ஆண்டவர் ரெக்ரூட் பண்றார், உதவி ஊழியங்களுக்கு ஆண்டவர் எப்படி சேர்க்கிறார், இந்த காரியத்தை வசனங்களை வைத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்போ முதல்ல நான் சொன்னது இந்த உதவி நேர, இந்த பகுதி நேர ஊழியம் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக தேவ வழிநடத்துதல் தேவை. அது எதற்கு தேவை? பெரிய அளவுல வானத்திலிருந்து சத்தம் கேட்கணும், அந்த மாதிரிப்பட்ட வழிநடத்துதல் கண்டிப்பா தேவை. எதற்கு தேவை? ஊழி இல்லாத ஒரு இடத்துல, ஒரு காடு மாதிரி இருக்குது, இங்க போய் ஒரு மனுஷன் போவானான்னு இருக்கும்போது ஒரு சத்தம் வருது, நீ தான் என்ன பண்ணணும், போக வேண்டும். ஆனா ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எப்படி, ஆண்டவருடைய சத்தம் எப்படி கேட்கிறது அப்படின்னா, ஊழியங்களோடு நம்ம இணைத்து கொள்ளும் போது, அவைலபிளா இருக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, இணைத்து கொள்ளுகிறார். ஆனால் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தாரா? உண்மையுள்ளவராக இருந்தார். பவுலுக்கு பிறகு தீமோத்தேயு தான் சபையை நடத்தக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை தீமோத்தேயுடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? ஆனா ஆரம்பம் அப்படி கிடையாது. தீமோத்தேயுடைய உண்மையை பார்த்து ஆண்டவர் தீமோத்தேயு தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் போது, ஊழியத்தை முடிக்கும் போது, பவுலோடு கூட இவர் போனார்ப்பா அப்படின்னு சொல்ற நிலை மாறி இவர் இந்த சபையை நடத்தினார் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் ஊழியத்தை முடிக்கிறார். அப்போ ஊழியத்தை நம்ம எங்க ஆரம்பிக்கணும், குறிப்பா உதவி ஊழியத்தை அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்,
ஆரம்பிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? நீ சும்மா கூட நில்லுங்க. சனிக்கிழமை சாயங்காலம் இங்க பாடல் பயிற்சி நடக்கும், சரிங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப பாடல் பயிற்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நிக்கணும்னு கிடையாது. இன்னும் 4 பேர் வந்து நில்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, ரைட்? அப்ப பாடல் பயிற்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல வந்து வரணும் அப்படின்னு கிடையாது. இன்னும் 4 பேர் சும்மா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாங்க, அந்த நேரத்தில் சும்மா நில்லுங்க, ரைட்? அது வந்து நீங்க தொடர்ந்து சபை ஊழியங்களில் ஈடுபடுவதற்கு அப்படிப்பட்ட சூழல்கள் உங்களை ரெக்ரூட் பண்ணும், ரைட்? ஆனா எனக்கு டைம் இருக்கு, என்ன ஊழியனால நான் செய்வேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது தெரியாது, ரைட்? உங்களுக்குள்ளால அந்த தாகம் இருக்குது, அவைலபிளா இருக்கிறீங்கிறது செயலின் மூலமாக நம்ம காண்பிக்க வேண்டும். அப்ப நீங்க ஒரு ஊழியம் நடக்கிற இடத்துல வந்திருக்கும் போது ஊழியர்களோட நீங்க பேசுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆரோன் பிரதர் வந்து இந்த சபை பாடல் ஆராதனை ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இந்த சனிக்கிழமை சாயங்காலம் என்ன ஒரு 4-5 பேர் நீங்கள் வந்து நின்னீங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் பேசுவீங்க. பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு இதை தான் சொல்லுவாங்கன்னு கிடையாது, உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம், சார் இந்த பிரிண்ட் அவுட்டெல்லாம் கூட நாங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வர்றோம். இந்த பிரிண்ட் அவுட்டெல்லாம் கூட யார் தான் போய் எடுத்துகிட்டு வரோம்? பாட்டு பாடுறவங்க தான் எடுத்துட்டு வர்றோம். பிரதர் நீங்க ஓகேவா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலாமா, பைக் வச்சிருக்கிறீங்களா, ரைட்? அப்ப அங்க வந்து நிற்கும் போது அந்த தேவை நிமித்தமாக நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க, ரைட்? அப்ப உதவி ஊழியங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு இடங்குங்கள என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். 2020 பாஸ்டர் சிக்கான போது நாங்கள் வந்து இந்த பகுதிக்கு வர வேண்டியதாச்சு. அப்போ பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டாங்க, மாரணத்தா திருச்சபை தலைவர்கள் திருநெல்வேலி பட்டணத்துக்கு வர்றாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பாஸ்டோரல் ஆர்டினேஷன் கொடுப்போமா, ஆயத்தமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலே நான் இந்த ஊழியங்களை செஞ்சிட்ருக்கேன். அப்போது நான் பாஸ்டரை பார்த்து சொன்னேன், நான் ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பதிலுமே வரல. ஒன்று நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த பதிலுமே வரல. ஏன்னா பதில் வராமல் பதில் வந்துச்சுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பதிலுமே வரல. சரி என்ன கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த பதிலுமே வரல. அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எந்த பதிலுமே வரலையே, பதில் வராமல் பதில் வந்ததை நான் சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த பகுதியை காண்பித்தார். என்ன பகுதி அப்படின்னா, பவுல் வந்து தீமோத்தேயுவை அழைத்து கொண்டு போகிறார். அப்போ நான் பாஸ்டரை பார்த்து சொன்னேன், எனக்கு பதில் வரல, 100% உங்களுக்கு வழி நடத்துதல் இருந்ததுன்னா நான் வர்றேன்னு சொல்லிட்டு. எனக்கு பதில் வரல, இந்த பகுதியை கர்த்தர் காண்பித்தார். இதை நான் மெடிடேட் பண்ணேன், தியானிக்கும் போது கர்த்தர் இப்படி தான் பேசினார் என்கிட்ட. எனக்கு பதில் வரல, உங்களுக்கு 100% மேல இருந்து கைடன்ஸ் இருந்ததுன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பால் அவங்க கையில் போட்டாச்சு, ரைட்? அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, எனக்கு வழி நடத்தல் இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் நான் போனேன். 2021. ஆனால் 2022 February 16 அந்த நாட்களில் நான் இந்த வேதாகமத்தை இங்கிலீஷில் ஒரு பைபிள் இருக்குது, த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைபிளில் நான் ஒரு தடவை ஃபுல்லாக படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்போ ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். அப்போ தான் நம்ம 100 நாளில் என்ன பண்ண முடியும், படித்து முடிக்க முடியும். வெறும் ரீடிங் கிடையாது, மெடிடேட்டிங். வாசிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னது, மெடிடேட்டிங் ஒரு நாளைக்கு 10 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 7 நாள் தாண்டி போயிருக்கோம். ஆண்டவர் டைரெக்டாக என்னோடு இடைப்பட்டு பேசினார் இந்த ஊழிய காரியங்களை குறித்து. அதில் நான் நிப்பாட்டலை, அந்த வேதாகம் முழுவதுமாக படித்து முடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அப்படியே பரலோகம் திறந்தது மாதிரி இருக்கும். கடைசி அந்த இதை முடிக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, பாஸ்டோரல் லீடர்ஷிப், போதக தலைமைத்துவம். அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அப்போ மாமா யூஎஸ்ல இருந்தாங்க, அந்த நாட்களில் அந்த காரியங்களை சொன்னேன். அப்போ நான் சேர்ந்தது தீமோத்தேயு மாதிரி. என்னோட ஆண்டவர் அந்த நேரத்தில் பேசிட்டாருன்னு நான் சொல்லலை, ரைட்? எனக்கு ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு வழி நடத்துதல் இருந்தால் செய்யுங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையின் மேலே உண்மை உள்ளவராக இருக்கிறார்ல,
இருக்கிறாரா இல்லையா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் என்னை சந்தித்தார், கர்த்தர் என்னை சந்தித்தார். ஆண்டவர் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி தான். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு சொல்கிறேன், பொதுவாக நான் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கலாம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வழிநடத்துதல் வந்து தலைமை பாஸ்டர் ஜான்சனுக்கு மாமா ஆண்டவர் பேசும்போது என்ன சொன்னாங்க? ஒரு மேய்ப்பனுடைய கோல். கர்த்தர் என்னோடு பேசும்போது மிக தெளிவாக 2020 ஆண்டில் பாஸ்டோரல் லீடர்ஷிப் கர்த்தர் சொன்னது, இந்த இடத்துல நான் உன்னை வைத்திருக்கக்கூடிய காரணம் தலைவர்களை உருவாக்குவதற்காக. எல்லா காரியத்தையும் ஒரு ஆள் செய்யணுங்கிறது விருப்பம் கிடையாது, தலைவர்களை உருவாக்குவதற்காக. அப்போ இந்த ஊழியத்தில் நான் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும்போதும் கர்த்தர் அதை பேசுவார். ஒரு உதாரணத்திற்கு இந்த பயிற்சி, நம்ம இந்த பைபிள் பயிற்சியில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, 30 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த 30 பேரில் கூட ஒரு 5 பேரை ஒரு சின்ன தலைவர்களாக தேர்ந்தெடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதில் ரைட். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பொறுப்புகளில் தான் தலைவர்கள் உருவாக முடியும். அந்த காரியத்தை நானே செஞ்சிடலாம், ரைட். இந்த லீடர்ஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையை நானே என்ன பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான், ரைட். ஆனால் சின்ன காரியத்திலையும் ஒரு பொறுப்பை கொடுத்து அதில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்போது தான் அவர்களுடைய தனித்துவம் வெளியில் வரும், அவர்களுக்குள்ளால ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகம் வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி சூழல்களில் தான் தலைவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அடுத்த நிலை பொறுப்புகளை நாம் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன காரியம் அப்படின்னாலும் கர்த்தர் என்னோட பேசினதை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், பகிர்ந்து கொடுக்குறேன். என்னடா இது 5 குரூப் எதுக்கு, 5 லீடர்ஸ் எதுக்கு, ரைட். தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இப்படி தான் உருவாக முடியும். சின்ன காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களை கர்த்தர் பெரிய காரியத்தில் அதிகாரியாக மாற்றுவார். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு முறை, ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய நியமம். ஒரே ஒரு சின்ன கோரஸை மட்டும் நம்ம பாடி அப்படியே நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்கேஸ் என்னால் 5 காரியங்களையுமே முடிக்க முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரங்களில் தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இதை ஒரு பிரசங்கமாக நான் உங்களோட பேசலை, இது ஒரு டீச்சிங்காக எல்லாருடைய இருதயங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ளால சரியாக கடந்து வரும்போது தீர்மானங்கள் எடுப்பதற்கு அல்லது பல லே லீடர்ஸ் உருவாவதற்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்று கூற வேண்டும், இந்தியரே பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். அல்லேலூயா. 2 காரியம் நம்ம பார்த்திருக்கிறோம். இது உதவி ஊழியம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, 2வது தேவ வழிநடத்துதல் தேவை எப்படி என்பதை நாம பார்த்திருக்கிறோம். 3வதாக இந்த உதவி ஊழியம் வேணும் அப்படின்னா அல்லது இந்த லே லீடர்ஸ் உதவி ஊழியனாக நாம் மாறணும்னா வேதம் நமக்கு சொல்லக்கூடிய என்ன ஒரு காரியம், தேவன் விரும்பும் தூய்மை தேவை. யார் சொல்லலாமா? தேவன் விரும்பும் தூய்மை தேவை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள்.
ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்படி அந்த வசனத்தை அதிலே வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிநடத்துதல் என்னவென்றால், இவைகளை விட்டு, எவைகளை, அதுக்கு முன்னால நீங்க படிங்க, உலக பிரகாரமான காரியங்கள், சுயத்திற்கடுத்த காரியங்கள், பாவ காரியங்கள், இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானாமா? அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போ கர்த்தருடைய பணியில நம்ம இணைத்துக் கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன? அந்த ஒரு உள்ளான தூய்மை. தூய்மை என்று சொல்லும்போது செயல்பாட்டில் மட்டும் கிடையாது, நோக்கங்களில தூய்மை. நோக்கங்களில தூய்மை. நோக்கங்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய, ஒரு சிலருடைய ஆவிக்குரிய நோக்கங்கள் தூய்மையானதா இருக்காது. ஆவிக்குரிய நோக்கங்கள் நான் என்ன, நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெருமை மேன்மை பாராட்டுவதற்காக, அதுல என்ன கிடையாது, ஆவிக்குரிய தூய்மை கிடையாது. இது மேன்மை பாராட்டுவதற்காக ஊழியம் கிடையாது, சேவை செய்வதற்காக ஊழியம். அப்ப ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும்போது அந்த தூய்மை இருக்க வேண்டும், நோக்கங்களில தூய்மை இருக்க வேண்டும். ஒரு சிலர் நானும் ஊழியம் செய்றேன் அல்லது மற்றவங்க முன்னால சொல்லுவதற்கு இந்த மாதிரி காரியங்களுக்காக நானும் செய்றேன் என்று சொல்லுவார்கள். மற்றவர்களை பிரியப்படுத்தக்கூடிய நோக்கம் அது நம்முடைய தூய்மையை கெடுக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு ஊழியம் செய்வாங்க. இது ஆவிக்குரிய தூய்மை கிடையாது. எதற்காக ஊழியம் செய்வாங்க? நான் ஊழியம் செஞ்சேன்னா தேவன் என்ன இன்னும் அதிகமா நேசிப்பாரு, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு ஊழியம் கிடையாது. இதில் ஆவிக்குரிய நோக்கங்களை நம்ம கரெக்டா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, ஒரு அற்புதம் கூட செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்ப தேவனுடைய பிரியத்தையும் அன்பையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன கிடையாது, ஊழியம் கிடையாது. நான் இதை செஞ்சேன்னா ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவாரு, பாராட்டுவாரு. நான் இதை செஞ்சேன் அப்படின்னா ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமா நேசிப்பாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. நான் இதை செஞ்சேன்னா ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இடம் சிலுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலும். அதுல இருந்து தான் தலைமுறை ஆசீர்வாதம் போகுது, ரைட்? அப்போ இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை என்ன நேசிப்பார். அது ஆவிக்குரிய தூய்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து ஊழியமே செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்பதான் ஒரு பிள்ளை மாதிரி நம்ம ஊழியம் பண்ணுவோம், அல்லது வேலைக்காரங்க மாதிரி ஊழியம் பண்ணுவோம். வேலைக்காரங்க ஊழியம் பண்ணும்போது ஐயோ தப்பு போட்டா இவர் அடிச்சிருவாரோ கடிச்சிருவாரோ, வேலைக்காரங்க அப்படிதான் செய்வாங்க. ஆனால் ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ அது பயங்கரமா வித்தியாசமானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை போல ஊழியத்தில் அவர் நம்மை அழைக்கிறார். இப்போ தூய்மை என்று சொல்லும்போது ஆவிக்குரிய தூய்மை மிக மிக முக்கியம், நோக்கங்கள் மிக மிக முக்கியம், நம்மளுடைய சிந்தனைகளில் முக்கியம் தூய்மை, உணர்வுகளில் முக்கியம் தூய்மை, சரீரத்தில் முக்கியம் தூய்மை. இந்த தூய்மை எங்கிருந்து கிடைக்குது? இயேசுவோடு ஒன்றாக இருக்கும்போது. படிக்கலாம், யோவான் 15ஆம் அதிகாரம் 1-3 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிற உபதேசத்தினால நீங்க இப்பவுமே எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீங்க. அப்ப உள்ளத்துல தூய்மை எப்படி வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு விடுறதுனால கிடையாது. நல்லா கவனிக்கணும், அதெல்லாம் சுய முயற்சி. அவங்க அதை செய்யறாங்க, நான் இதை செய்யல, ரைட்? அது சுய முயற்சி. எப்படி தூய்மை வருகிறது அப்படின்னா, இயேசுவோட இணைந்து இருக்கிறதுனால. இயேசு சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள்
கொடிகள். அப்ப இயேசுவோடு இணைந்திருக்கும் போது, ஒரு கொடி வந்து அந்த செடியோடு இணைந்திருக்கும் போது அந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனும் என்ன ஆகுது, இந்த பிரான்ச்சுக்குள்ளால போகுது இல்லையா? அதே மாதிரி இயேசுவோடு இணைந்திருக்கும் போது அவருடைய தூய்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நற்குணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ளால வருது. அந்த தூய்மையை தான் அவர் பார்க்கிறாரு. ரைட்? அதனால நம்ம வந்து தூய்மையை அவங்க அதை செய்யறாங்க, இவங்க இதை செய்யறாங்க, நான் இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் செயல்பாட்டுகளை வைத்து நம்ம தூய்மையை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அப்படி கணக்கு போடுறதே கிடையாது. அவரோடு சேர்ந்து இருக்கும்போது அவருடைய எல்லாம் நம்ம மூலமா என்ன ஆகுது, கடந்து வருகிறது. இப்படிதான் ஆவிக்குரிய தூய்மை கிடைக்கிறது, இப்படிதான் ஆவிக்குரிய அசுத்தங்கள் மாறுகிறது, இப்படிதான் உணர்வுல தூய்மை வருகிறது, இப்படிதான் சிந்தனையில தூய்மை வருகிறது, கடைசியா தான் செயல்பாட்டுல தூய்மை. இப்ப நிறைய நேரத்தில் தூய்மை அப்படின்னு உடனே நீங்க உடனே நினைச்சிட வேண்டாம், ஐயோ நான் இதை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்பாட்டை முதல்ல பார்க்க வேண்டாம். முதல்ல அவரோடு, அவர் ஒரு செடி, நான் ஒரு கொடியாக அவரில் இசைந்திருக்கும் போது அவருடைய ஜீவன் நமக்குள்ளால பாய்ந்து ஓடும் போதுதான் அது தூய்மையாக அவருடைய சமூகத்தில் மாறுகிறது. தேவன் விரும்பக்கூடிய தூய்மை தேவை. அந்த தூய்மை எங்கிருந்து வருது? இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிலைத்திருக்கிறதன் மூலமாக வருகிறது. இயேசுவோடும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கிறதன் மூலமாக அந்த தூய்மை வருகிறது. வேற எங்கிருந்தும் வரல, ஏன் சுய முயற்சினால வரல. இப்ப மூன்றாவது காரியம், தேவன் விரும்பக்கூடிய தூய்மை. நான்காவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லே லீடர்ஸ் ஊழியம் என்று சொல்லுவது அநேகருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த லே லீடர்ஸ் ஊழியம் என்று சொல்லுவது அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய இரண்டாம் வாய்ப்பு. The second chance God gives to you. அநேகருக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இரண்டாம் வாய்ப்பு. ஏன் நான் இதை இரண்டாம் வாய்ப்பு அப்படின்னு சொல்றேன்? நிறைய பேர் உங்களுடைய வாலிப வயதுல ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் இருந்திருக்கும். ஏதோ ஒரு ஊழிய காரியத்தை கூட நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நினைச்சது மாதிரி செய்யற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, வாழ்க்கையில சூழ்நிலை இல்லை. நம்ம நினைச்சது மாதிரி செய்யறதுக்கு நமக்கு முதிர்ச்சி இல்லை. செய்ய ஆரம்பிச்சிருப்போம், அதை தொடர்ந்து செய்ய முடியாம நம்ம போயிருப்போம். இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு நடந்திருக்கும். அது சூழ்நிலை காரியமா நீங்க தொடங்கின ஊழியத்தை உங்களால நிரந்தரமா செய்ய முடியாம இருக்கலாம், அல்லது உங்களுடைய முதிர்ச்சி போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, சோர்ந்து போய் வேண்டாம்ப்பா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா, 4 பேருக்கு நல்லது செஞ்சு ரூபாவை கொடுத்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நினைச்சுக்கலாம். ஆனால் இந்த லே லீடர்ஸ் அழைப்பு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செகண்ட் சான்ஸ். இந்த பைபிள் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதன் ஒரு வாய்ப்பை இழந்து போனான். அது யாரு? பைபிள் ட்ரைனிங்ல இருக்கிறவங்க. ஒரு மனிதன் ஒரு வாய்ப்பை இழந்து போனான். அது யாரு? நான் ஆன்சர் சொன்னோன்னு நீங்க சொல்லுவீங்க, ஐயோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த புஸ்தகத்தை படிக்கிறோம்? அவர்தான். மார்க் யாரு? பவுலோடு முதல் மிஷனரி பயணத்தில் என்ன பண்றாரு, அவரு கூட சேர்ந்து போகிறாரு. போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாம் இவரால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, நிக்க முடியல, சோர்ந்து போகிறார். 2வது பயணத்துல வேண்டாம்ப்பா, முத பயணத்திலே போயிட்டாரு, நீங்க பார்த்துக்கோங்க இந்த வேலையை, என்னால் என்ன பண்ண முடியுது, உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதுகு காட்டி அவர் வீட்டுக்கு ஓடிட்டாரு. யாரு? மார்க். முதுகை காட்டி அவர் ஓடிவிட்டார். ஆனா இவருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? 2 தீமோத்தேயு 4:11 நம்ம பார்க்கும்போது, அவர் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் அதுக்கு ஆயத்தமா இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த முதிர்ச்சி அதற்கு போதுமானதாக இல்லை, பயந்து ஓடிட்டாரு. அதன் பின்பு உருவாக்கப்பட்டார். பேதுருவோட கூட இருந்தார். பேதுருடைய நிருபத்தில் இவரை குறித்து எழுதுறாங்க. படிங்க பாப்போம் 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில்
அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்தில் அவன் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். ஒரு காலத்துல பவுல் சொன்னார், ஊழியத்துக்கு இவன் சரி கிடையாது, வேண்டாம், அவன் பாதியில போயிட்டான் என்று சொல்லி இருந்தார். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்குடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்திற்கு இவர் என்ன பண்ணப்படல, ஒருவேளை கிருபை பெறாமல் இருக்கலாம். மார்க்கு போனது அது ஃப்ரண்ட் லைன் மிஷனரி ஒர்க், சரிங்களா? அது ஃப்ரண்ட் லைன், முன் நிலையில் இருக்கக்கூடிய சுவிசேஷ ஊழியத்திற்கு பவுலோட கூட சேர்ந்து போயிருக்காரு. மேபி அந்த கிருபை அவருக்கு இல்லாம இருந்திருக்கலாம். அங்க அந்த பெரிய ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு முன்னால் அவரால் நிற்க முடியாது. திரும்ப வந்த பிறகு அவருடைய கிருபையை கண்டுபிடிக்கிறார். சரி, ஒருவேளை எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை இந்த மாதிரி போய் சுவிசேஷத்தை சொல்றதா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை என்னது? சுவிசேஷம் எழுதுறது. காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் யாரால் எழுதப்பட்டது? ஒரு முறை ஊழியத்திற்கு போய் இனி ஊழியமே வேண்டாம்ப்பா என்று தோற்று போன ஒரு மனுஷன் திரும்பவுமாக உருவாக்கப்பட்டு பவுலிடத்திலிருந்து திரும்பி போகிறார். ஆனால் திரும்பவுமாக பேதுரு அப்போஸ்தலனோட கூட இருந்தார். அவருடைய வளர்ச்சியை விட்டுவிடவே இல்லை. என்ன நடக்குது? அவர் மூலமாக சுவிசேஷ புஸ்தகத்திலேயே முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகம் எது? மார்க் எழுதின சுவிசேஷ நூல். என்ன நடக்குது? சுவிசேஷம் எழுதுவதற்கு வேற விதமான ஸ்கில்ஸ் தேவை, வேற விதமான திறமைகள் தேவை. காஸ்பல் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வேற விதமான கிருபைகள் தேவை. இப்போ மார்க்குடைய வாழ்க்கையில மார்க் காட் அ செகண்ட் சான்ஸ். மார்க்குக்கு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன், ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு காலத்துல. அல்லது நீங்க வாலிபர்களாக இருக்கும்போது ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக நிற்கணும் என்று சொல்லி ஆசைகள் இருந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் அதற்கு ஏதுவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது மார்க்குவை போல உங்களுடைய முதிர்ச்சி அதற்கு போதுமானதாக இருந்திருக்கலாம். அல்லது அன்றைக்கு இருந்த வாய்ப்புகள், சூழல்கள் உங்களுக்குள்ளால் இருந்த கிருபையை வெளியில கொண்டு வருவதற்கு ஏதுவில்லாததாக இருந்திருக்கலாம். பவுலோடு மார்க் ஊழியத்திற்கு போகும்போது மார்க்குக்குள்ளால் இருந்த கிருபைகளை வெளியில கொண்டு வருவதற்கு அந்த சூழல் ஒருவேளை சரியா இல்லாம இருந்திருக்கலாம். ரைட்? அதனால அவர் ஓடி போயிட்டாரு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கூட இருந்திருக்கலாம். நிறைய பேர் கூட சொல்லுவீங்க, ஐயோ நான் ஊழியரா போகணும்னு நினைச்சேன், ஆனா அந்த நேரத்தில் என் சூழ்நிலையில அது முடியாம போயிடுச்சு. அல்லது நான் போனேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. ஆண்டவர் எப்பவுமே செகண்ட் சான்ஸ் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல மார்க்குவுக்கு ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு அவர் எழுதின மார்க் சுவிசேஷத்தை தான் நாம் என்ன பண்றோம், படிக்கிறோம். பவுல் மூலமாக, பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா மார்க் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாகவும் எவ்வளவு பேர் ஆண்டுகளாக கர்த்தருடைய சுவிசேஷம் போவதற்கு மார்க்குவை பயன்படுத்தினார். அதனால தான் நான் சொல்றேன், இந்த பகுதி நேர ஊழிய அழைப்பு இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸா இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாம் வாய்ப்பாக கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் நழுவ விட்டு விட வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வதற்கு இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசுவார் என்றால் விட்டுவிட வேண்டாம். கடைசியாக ஐந்தாவது குறிப்பு, இந்த பகுதி நேர ஊழிய அழைப்பானது தேவ ஈவை மையமாக கொண்டது. தேவ ஈவை மையமாக கொண்டது அப்படின்னா அர்த்தம் என்ன? படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வரும் each one of us received a special grace. அப்படின்னா ஒவ்வொருவரும் ஆண்டவரால பெற்ற ஒரு சிறப்பான கிருபையை உடையவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரால சிறப்பாக பெற்ற ஒரு கிருபைகளை கொண்டு இருக்கிறோம். அது மற்றவங்களுக்கு இருக்காது. மார்க் செஞ்சதை பவுலால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. பவுல் செஞ்சதை மார்க்கால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஒவ்வொருவருக்குள்ளாகவும்
ஒரு கிருபை, ஒரு ஈவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பகுதி நேர ஊழிய அழைப்பு என்று சொல்லுவது ஏதோ ஒரு பொதுவான காரியத்தை செய்வதற்காக கிடையாது. அது உங்கள் ஒவ்வொருவருடைய ஈவை மையமாக வைத்ததாக இருக்கும். ஈவை மையமாக வைத்ததாக இருக்கும். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எப்படி எந்த எந்த இடத்துல நாம் பயன்பட முடியும்? சுவிசேஷ ஊழியமா எழுதுறதா? எப்படி நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பயன்பட முடியும்? எப்படி ஆண்டவருடைய கிருபையை நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறது? இது நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆனால் ஒரு சில அறிகுறிகளை, அடையாளங்களை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். அதை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதலாவதாக, எப்படி எனக்குள்ளால் இருக்கக்கூடிய கிருபையை நான் கண்டுபிடிப்பது? நம்பர் ஒன் எழுதி வச்சுக்கோங்க. என்ன காரியம் என்னுடைய இருதயத்தை உடைக்கிறது? நம்பர் 1, என்ன காரியம் என்னுடைய இருதயத்தை உடைக்கிறது? வாட் இஸ் பிரேக்கிங் மை ஹார்ட்? வாட் இஸ் பிரேக்கிங் மை ஹார்ட்? எது உங்க இருதயத்தை உடைக்கிறது? எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மத்தேயு 9:36 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாதனால சொல்லிடுறேன், நீங்க குறித்து வச்சுக்கோங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது இயேசுவை பாதிச்ச காரியம் என்ன? சுவிசேஷம் மட்டும் கிடையாது, சுவிசேஷம் சொல்றது மட்டும் கிடையாது, இயேசுவை பாதித்த காரியம் என்ன? இயேசு ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. இயேசுவை பாதித்த காரியம் என்ன? இவங்க மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க, இவங்க தோய்ந்து போனவர்களாக இருக்கிறாங்க, துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, they were helpless and they were harassed. ஒடுக்கப்படுறாங்க. அது இயேசுவோட இருதயத்தை பாதித்தது. உடனே அவர் சொல்றாரு, நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் இவர்களுக்கு ஆட்களை, வேலை ஆட்களை அனுப்புவாராக என்று சொல்லி இயேசு என்ன செய்யறாரு? ஜெபிக்க சொல்லுகிறார். ஆனா ஜெபிக்க சொல்றதுக்கு முன்னால அவர் கண்ணால பார்த்த காரியம் அவருடைய இருதயத்தை உடைத்தது. அதுக்கப்புறம் தான் ஜெபம் வருது. அதுக்கப்புறம் ஜெபிக்கிறார் இயேசு, ஜெபிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் யார் ஜெபிச்சாங்களோ அவங்களையே அனுப்புறாரு. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல. இப்போ முதலாவதாக, எப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சுத்தி பாருங்க, எது உங்களுடைய இருதயத்தை உடைக்கிறது. பவுல உடைச்ச காரியம் என்ன தெரியுமா? அவர் ஒரு நாள் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அத்தேன் பட்டணத்துல அவர் நிற்கும்போது அப்படியே சுத்தி பார்க்கிறாரு. சுற்றிலும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்ததை பார்த்த உடனே அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? தமிழ்ல போட்டிருக்குது, மிகுந்த வைராக்கியம் கொண்டு அப்படின்னு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, he was deeply distressed. அவர் மிகுந்த வேதனைப்பட்டார் என்று சொல்லி. அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை போய் சொல்றாரு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, முதலாவதாக நீங்க சுத்தி பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? சுத்தி பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 35 படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சுத்தி பாருங்க. இன்னைக்கே ஜனங்களுக்கு ஆட்கள் தேவை. நீங்க சுத்தி பாருங்க. சுத்தி பார்க்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது. அந்த தேவைகளில் எந்த தேவை உங்க இருதயத்தை உடைக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, வாட் இஸ் பிரேக்கிங் யுவர் ஹார்ட்? எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. எது உங்க இருதயத்தை உடைக்கிறது? எழுதிக்கோங்க. ரெண்டாவதாக, எந்த காரியத்தை உங்களால ஈஸியா செய்ய முடியும்? எந்த காரியத்தை உங்களால ஈஸியா செய்ய முடியும்? ஏன்னா வேதத்திலிருந்து ஏற்கனவே நம்ம வாசிச்சிட்டோம், எல்லாருக்குள்ளாலையும் ஏதோ ஒரு கிருபையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. எந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த கிருபையை உங்களுக்குள்ளால இருக்கும் என்றால் அந்த காரியத்தை நீங்க ஈஸியா செஞ்சிருவீங்க. அதை ஈஸியா செஞ்சிருவீங்க. அதை செய்யும் போது கஷ்டம் வந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? அதை சந்தோஷமா எடுத்துட்டு செய்ய முடியும். நான் போன வாரம் நடந்த அந்த காரியத்தையும் நான் திரும்பவும் சொல்றேன். பிரதர் ஆரோன் நம்ம சபையில கர்த்தர் பயன்படுத்துகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த வருஷத்துல சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது நிர்வாகம் என்று சொல்லி மோகன்தாஸ் அங்கிள் ஃபேமிலி நிர்வாகம், அப்ப அந்த அழைப்பை அவர்களுக்குள்ளால ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவங்க வந்து கேட்குறாங்க, ட்ரைனிங் நடக்கட்டும், ஏதாவது உதவிகள்
செய்யணுமா? ஏன் அந்த கிருபையை உள்ளால ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேனை கூட போடாம இன்னொரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய கிருபையில செயல்படும் போது கஷ்டம் வருமா? கஷ்டம் வரும், கஷ்டம் கண்டிப்பா வரும். ரைட்? அப்போ ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு கொடுத்த கிருபை இதுல நான் செயல்படுறேன், அப்போ கஷ்டமே வராது அப்படின்னு கிடையாது. நீங்க பிரதர் ஆரோன்ட்ட கேட்டு பாருங்க, இந்த ட்ரைனிங் நேரம் முழுவதும் அவங்க முழுசு இருந்து எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டமா வரும். அடுத்த நாள் அவங்க வேலைக்கு போகணும். ரைட்? ஆனால் அந்த கடினமாக தோன்றினாலும் அதன் மத்தியில செய்வதற்கு ஒரு பலன் இருக்கும். அதுதான் தேவ கிருபை. அந்த பலனை ஆண்டவருடைய ராஜ்யத்துல கனிகளை கொண்டு வருவதற்காக நம்ம எல்லாரும் செலவழிக்கிறோமா? 1-2 பேர் செய்றாங்க. அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ராஜ்யத்திற்காக கனிகளை கொண்டு வருவதற்கு நம்ம எல்லாரும் செயல்படுகிறோமா? அதுதான் அழைப்பு, பகுதி நேர ஊழிய அழைப்பு. இப்போ ஒருவேளை இந்த மாதிரிப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையா இருக்கலாம். அல்லது ஒருவேளை சுவிசேஷம் சொல்லுவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையா இருக்கலாம். சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபை எனக்குள்ளால் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களால ஈஸியா ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா இப்பதான் ஒருத்தரை பாக்குறீங்க, அவர்கிட்ட உங்களால ஈஸியா பேசிட முடியும். ஈஸியா என்ன பண்ணிட முடியும்? பேசிட முடியும். மற்றவங்க 4 தடவை யோசிப்பாங்க, இவர்கிட்ட இப்படி பேசுவா, அப்படி பேசினா அப்படி நினைப்பாரா, இப்படி நினைப்பாரா. ஆனா இந்த கிருபை உங்களுக்குள்ளால இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க? ஒருத்தங்களை பார்த்த உடனே கேஷுவலா பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளால இயேசு நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த கிருபை உங்களுக்குள்ளால இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கா சுவிசேஷ அழைப்பு உங்களுக்குள்ளால இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை இரக்க குணம். ஏழைகளை பார்க்கும்போது, எளியவர்களை பார்க்கும்போது, மூத்தவர்களை பார்க்கும்போது ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளால ஒரு ஏவுதல் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்குள்ளால என்ன இருக்குது? அந்த ஒரு கிருபை இருக்கிறது. இந்த தேவை சமுதாயத்தில் இருக்குதா? இருக்குது. எவ்வளவு தேவைப்பட்டவங்க எல்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படிதானே? ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நானும் என்னுடைய மனைவியும் வசந்தா பாட்டியை பார்க்கிறதுக்காக போயிருந்தோம். வசந்தா பாட்டி எல்லாருக்கும் தெரியும்ல, 80 வயசுக்கு மேலே. அவங்கள பார்ப்பதற்காக நானும் என்னுடைய மனைவியும் போயிருக்கிறோம். வசந்தா பாட்டி எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, அக்காட்ட கேட்டு பாருங்க. அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க அடிபட்டுதுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க? அக்கா அனபாக்கியம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த வார்டுலேயே சத்தம் கேட்குது, சிரிப்பு சத்தம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே கொண்டு போட்டிருக்கிறாங்க. அங்கே போகிறோம், சிரிப்பு சத்தம் கேட்குது, ஒரே சிரி. ஒன்று அக்கா சொல்கிறாங்க, நீங்கள் சிரிச்சிங்கன்னா எங்களே தள்ளிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் சிரிக்காமல் இருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் நானும் மனைவியும் வீட்டில் போய் பார்க்குறோம், அழுறாங்க. நானே மனைவி சொன்னோம், பாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு அழுது நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆப்ரேஷன் பண்ண போடும்போது கூட நீங்கள் சிரிக்க தான் செஞ்சீங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு யார் இருக்கிறாங்க? என்னை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? ரைட்? ஸோ அப்போ எல்டர்ஸ், மூத்தவர்கள், அதிகமான பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க, தூரத்தில் இருப்பாங்க, எவ்வளோ பேர் நம்மளே சுற்றி இருக்கிறாங்க. ரைட்? ஆனால் மூத்தவர்களை சந்திக்கக்கூடிய கிருபைகள் நமக்குள்ளால இருந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தலாமே. பணிவிடை. இதை பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இந்த வீடியோவில் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அபி மட்டும் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படிதானே அபி? டெக்னாலஜி, எவ்வளோ பேர் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தலாமே. உங்களுடைய வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்கும், மாரநாதா சர்ச். இல்லை பார்த்தீங்கன்னா ஜீகன் பால்க் முதல்ல தமிழில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்து பைபிள் என்ன பண்ணாங்க? அச்சிட்டாங்க. அவங்க தமிழை ஸ்கூலில் உட்காந்து படித்து பைபிள் அச்சிட்டு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம கையில் என்ன இருக்குது? தமிழ் வேதாகமும் இருக்கிறது. ரைட்? அன்னைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ரேடியோ இதெல்லாம் பயன்படுத்தி சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? பிரமாதமாக சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் நமக்கு நல்ல வாய்ப்புகள். இன்னும் ஒரு சிலர், நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இசைந்திருக்கிறோம். ரைட்? கணவன் மனைவியாக நாங்கள் இசைந்திருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்திருந்தா நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்கிலா பிரிஸ்கிலா மாதிரி குடும்ப ஊழியங்கள் இருக்குது.
இருக்கிறது, ஃபேமிலி ஊழியங்கள் இருக்குது, கவுன்சிலிங் ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடியும். தனியாக என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு காரியம் கேட்போமா, ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம முடிக்கும்போது நீங்க கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி எனக்கு நீங்க கொடுக்கிற செகண்ட் சான்ஸா கேட்கலாமா? இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறது, இந்த செய்தியில நான் கேட்கறது எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இரண்டாம் வாய்ப்பா? ஆண்டவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியுங்க. என்ன செய்ய முடியும் தெரியுமா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. குயவன் வரைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். பாருங்களேன், வேறே பாண்டமாக வனைந்தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்ற முயற்சிகள் அப்படியே தவற விட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு திரும்பவுமாக, ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க, நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். சபையில வந்து போகக்கூடிய ஒரு நபரா நான் இருக்கக்கூடாது. ஒரு லே லீடரா, ஒரு பகுதி நேர ஊழியராக நான் எழும்பணும். என்னோடு பேசுங்க, எனக்கு தெளிவை தாங்க, என்னை வேறே பாண்டமாக வனைந்து கொள்ளுங்க. கேட்போமா? என்னை வேறே பாண்டமாக. அந்த ஒரு வேறே பாண்டமாக வனையும் போது அந்த வேறே பாண்டத்தால வேறே காரியங்களை செய்ய முடியும். எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாட போகிற. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நிறைய நாட்களை நான் இழந்திருக்கலாம், நிறைய வாய்ப்புகளை நான் இழந்திருக்கலாம். நான் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் இந்த நாளில் பேசின செய்திக்கு நான் செவி கொடுப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில். அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும்
அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் கெஞ்சிய நாட்களில் உழைப்பேனே என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் கெஞ்சிய நாட்களில் உழைப்பேனே நீ தந்த ஈவுவரங்கள் யாவோம் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே நீ தந்த ஈவுவரங்கள் யாவோம் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே